டைரக்டர் வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் சூர்யா நடித்து வெளியாகியுள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 4வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்பட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 120 கோடி ரூபாய். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் தமிழ்நாட்டில் 4வது நாள் 3 கோடியே 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக 34 கோடியே 75 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்தில் கலெக்ஷனை பார்த்துக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 75 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானால மட்டும் 33 கோடியே 35 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 4வது நாள் கர்நாடகாவில் 1 கோடியே 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக கர்நாடகாவில் மட்டும் 10 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 4வது நாள் கேரளாவில் 55 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக கேரளாவில் மட்டும் 5 கோடியே 35 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 4வது நாள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 1 கோடியே 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 4வது நாள் ஆல் இந்தியாவில் 8 கோடியே 70 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக ஆல் இந்தியாவில் மட்டும் 84 கோடியே 75 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 4வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் 4 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 48 கோடியே 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 4வது நாள் வேர்ல்டு வைடில் 12 கோடியே 70 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டல் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் 133 கோடியே 35 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இப்போ டிசி திரைப்படத்தோட கலெக்ஷனை பார்த்துருவோம். டிசி திரைப்படம் பார்த்திங்கன்னா 11வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 58 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 62 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 23 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 52 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்திங்கன்னா 2 கோடியே 27 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 11 நாள் டோட்டல் கலெக்ஷனை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டிசி திரைப்படம் 19 கோடியே 49 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 17 கோடியே 19 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7 கோடியே 69 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 15 கோடியே 90 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 21 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் 21 கோடியே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடில் 84 கோடியே 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு 11 நாளில் டிசி திரைப்படம். இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தோட கலெக்ஷனை பார்த்துருவோம். ஜனநாயகன் திரைப்படம் பார்த்திங்கன்னா 26வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 18 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடில் பார்த்திங்கன்னா 26வது நாள் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தோட 26 நாள் டோட்டல் கலெக்ஷனை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் 152 கோடியே 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 26 நாளில் டோட்டல் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் 334 கோடியே 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த ஒரு வீடியோவை தளபதி விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா லைக் போட்டு சப்போர்ட் பண்ண. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோவில் பார்க்கலாம்.